ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களா இல்லை அக்கேஷனலாக அப்பப்போ வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த நியூ ரீஃபண்ட் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஏதோ ஒரு காரணத்தால் அது கேன்சல் பண்ணணும்னா 48 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ரீஃபண்ட்ஸ் கிடைச்சிரும். ஆனால் இனிமேல் வந்துட்டு நீங்கள் 72 ஹவர்ஸ் முன்னாடி கேன்சல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ரீஃபண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ வர ட்ரெயின் கிளம்புறதுக்கு 48 ஹவர்ஸ்லேருந்து இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 25% மட்டும் தானே டிடக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் 72 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு 25% டிடக்ஷன் காலி. தென் அடுத்து 12 ஹவர்ஸ்லேருந்து நீங்கள் 4 ஹவர்ஸ்க்குள்ளே இப்போ வர டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பாதி ரீஃபண்ட் கிடைச்சிரும். ஆனால் இனிமேல் நீங்கள் 24 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாலே உங்களோட பாதி ரீஃபண்ட் காலி. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணாதான் நம்மளுக்கு 0 ரீஃபண்ட் கிடைக்கும் இல்லையா? ஆனால் இனிமே வந்துட்டு நீங்கள் இந்த 8 மணி நேரத்துக்கு குறைவா டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு 0 ரீஃபண்ட் தான் கிடைக்கும். இந்த 72 ஹவர்ஸுக்கு முன்னாடி டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சலேஷன் ஃபீன்ட்டு 60 ரூபா பிடிச்சிருவாங்க. ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 120 ரூபா வந்துட்டு பிடிச்சிப்பாங்க, டிடக்ட் பண்ணிடுவாங்க. இதே ஏசி தேர்ட் டயர்னா வந்துட்டு உங்களுக்கு 180யும், செகண்ட் டயர்னா 200ம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா உங்களுக்கு வந்துட்டு 240 ருபீஸும் டிடக்ட் பண்ணிடுவாங்க கேன்சலேஷன் சார்ஜ்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.